சமீபத்தில் கல்யாணம் ஆகிற பிள்ளைகள் யாராவது வீட்டுக்காரரை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கா? பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் புண்ணியம் பண்ணவன். டேய் இங்க வாடா, இதுக்கு என்னம்மா கொடுக்குது? டேன்றது சர்வசாதாரணமா இருக்கு, நமக்கே பயமா இருக்கு. இது என்னடா குடும்ப நடத்துற? அது ரெண்டு பேர் தனியா பேசிக்கிட்டா கூட பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா இருக்கும் போதே சொல்லும் போது அவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிளியை வளர்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்ப எங்க வயசுக்கு இதை பத்தி பேசும்போது ஒரு நெருடலா இருக்கும். நம்ம ஊர்ல திருமணம் ஆகாமலே சாதித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏபிஜே அப்துல் கலாம், பெருந்தலைவர் காமராஜர், மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாடா, மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படின்னா சாதிக்க அவர்களாலும் முடிந்திருக்கிறது. எவன் ஒருவன் சாதிக்கிறானோ அவன் சந்தோஷமாக இல்லை என்றால் சாதிக்கவே முடியாது. படிக்காத படிப்பை படிச்சதா சொல்றாங்க, பார்க்காத வேலையை பார்த்ததா சொல்றான், இல்லாத சொத்தை இருக்கிறதா சொல்றான், இருக்கிற வியாதியே இல்லைன்னு சொல்றான், வளராத முடிய வளர்ந்ததா வச்சு விக்கு வச்சுட்டு வந்துடுறான். இதெல்லாம் திருமணங்கள்ல பொய்களாக வருகிறதா இல்லையா? இத்தனை பொய்கள் வந்த பிறகு அங்கே மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை, கல்யாணம் ஆகலையேன்ற கவலையை தவிர ஆனவனுக்கு இருக்கு 1000 கவலை.